எங்களுடைய கம்பெனி நேம் வந்து பிகேஎச் ஆர்கானிக்ஸு. நாங்கள் சிறுதானியம் பாரம்பரிய அரிசியில் அவல் ஐட்டம் பண்ணுறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப்புங்க, பியூர் கோகனட் ஆயிலில் பண்ணிட்டு இருக்கோம். ஹெர்பல் இட்லி பொடிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே வந்து ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் முறைப்படி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இதில் எதுவுமே ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் கலக்கிறதில்ல. நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். நீங்கள் சொல்லும் போது தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். என்னுடைய பேர் நளினி. நான் படப்பையிலேருந்து வரேன். இப்போ தான் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூட் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நான் ஆர்கானிக் சோப்ஸ் பண்ணுறேன். பெருங்காயம், ஆலோவேரா ஜெல், ஷாம்பூஸில் ஒரு 4 வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி எல்லாமே ஆர்கானிக் தாங்க, வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வேணும்னாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செய்வோம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா HPN_bags. தேங்க்யூ. உங்கள் பேர் என்னம்மா? என்ன ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கீங்க? நான் வந்து ஸ்கிப்பிங் ரோலர், ஸ்மோக் ஃபவுண்டெயினு, அதுக்கப்புறம் வந்து கெச்சப்பு, இயரிங்ஸு, ரெசிபி புக்கு, தியா ஹோல்டரு, பிரேஸ்லெட்டு, கீ செயினு, புக் மார்க்கு, எல்லாமே ஆர்கானிக்குங்களா நீங்கள் எடுத்து வந்தது? நான் மெல்வி. நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இந்த தடவை வந்து ஹியரிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரெசிபி புக், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் தியா ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் ஃபவுண்டெயினில் வந்து ஸ்மோக் ஃபவுண்டெயினுக்கு ஒரு டைப் ஆஃப் ஊதுவத்தி இருக்குது. அதில் கீழே ஓட்டை இருக்கும். இங்கே வச்சு நம்ம மேலே பற்ற வச்சோன்னா இங்கே வாயிலேருந்து புகை வரும். இந்த மாதிரி நாங்கள் மோல்டிட்டுன்னு ஒரு கேலை செஞ்சு எடுத்துருக்கோம். அப்புறம் புக் மார்க்ஸு, அதுக்கப்புறம் ஹியரிங்ஸ் கூட கையிலே செஞ்சுருக்கு. அப்புறம் பிரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் சங்கப்பு சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்பிங் ரோப், அதுக்கப்புறம் இதில் கோகோனட் ஷெல்லையே வந்து கீ செயின்ஸு, எம்ப்ராய்டரி கிளிப்ஸு, அதுக்கப்புறம் பெரண்டை கூட எடுத்துகிட்டு வரோம். ஓகே, தேங்க்யூ.
இது எல்லாமே வந்து ஆர்கானிக் நம்மளோடது. எங்கள் ப்ராடக்ட்டில் வந்து மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது. அதே மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள். என் பேர் வந்து கேஇ மோகனசுந்தரம், காஞ்சிபுரத்துலேருந்து வரும். வேதான் மூலிகை பொருட்கள் வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் சொந்தமாக. இது வந்து பாஞ்சி மூலிகை போட்ட வந்து பல்பொடி. இது வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது பல்வலி, சொத்தை, ஈரல் வீக்க, ரத்த கசிவு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கருவேலம்பட்டத்தூள், லவங்கம், இந்துப்பு, புதினா இலை, ஆரஞ்சு பொருட்கள், மாசிக்காய், நாய் உரி போட்டிருக்கோம். இது வந்து 100% நேச்சுரல்னால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இது பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து இது உலக அளவில் நல்லா வந்து இது பண்ணி பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ, விளாமேசி வேறு, கோரக்கிழங்கு, கார்போரைஸ், சந்தனத்தூள், ரோஜா, வெட்டி வேறு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால இது வந்து சோப்பு பதில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு நல்லா சாஃப்ட்னிஷாக இருக்கும். சுருக்கம், எப்படிப்பட்ட தோல் வியாதி, வெண்கூசம், சொரியாசிஸ்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொடர்ந்து நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இது பண்ணி கிடச்சிருக்கு. இது வந்து குளியல் பொடி. இது வந்து பாஞ்சி மூலிகை போட்டது வந்து சீக்காப்பொடி. இந்த சீக்காப்பொடி வந்து தொடர்ந்து ஷாம்பு பதில் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து தேன், பொடுகு, முடி விடுறது, நல்லா முடி வந்து நல்லா அடர்த்தியாக இப்படி நல்லா வளரும். இந்த பாஞ்சி மூலிகை போட்டது வந்து சீக்காப்பொடி. இது வந்து 22 வகையான வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் போட்டது வந்து ஊட்டச்சத்து மாவு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலை காஃபி டீ பற்றி சாப்பிடும்போது இது வந்து நல்லா வந்து பிபி, சுகரு கண்ட்ரோல் ஆகும். நல்லா அடுத்தடுத்த உணவு வந்து செரிமான வளர்ச்சி நல்லா இது பண்ணி தூண்டும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இது பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது. இது வந்து திரிக்கடுகம், மிளகு, திப்பிலி, சுக்கு இது மூணுமே சேர்ந்தது. இது வந்து நினச்சா காலையில் வேலை தேனிலையோ இல்லை சுத்தண்ணிலையோ கலந்து இது பண்ணி சாப்பிடும்போது நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா சளி, இரும்பல், வீசிங் ப்ராப்ளம், நாள்பட்ட உங்களுக்கு வந்து சளி இருந்தாலும் நோயினுடைய எதிர்பார்த்த சக்தி வந்து இதில் வந்து இந்த திரிக்கடுகத்தில் வந்து இருக்குது. இது வந்து திரிப்பலா. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கடுக்காய், டாண்டரிக்காய் இது மூணுமே போட்டது வந்து தான் இது வந்து திரிப்பலா. இது வந்து நினச்சினா வாயு, பித்தம், கம்மம் அதே மாதிரி நாள்பட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து சளி, இது புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது தொடர்ந்து பயன்படுத்தும் போது இரவில் வந்து சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழிச்சு 1 கிளாஸ் சுத்தனில் கலந்து சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இதில் வந்து இது திரிப்பலில் வந்து இருக்குது. என்னுடைய பேர் வந்து கேஇ மோகனசுந்தரம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9444301324. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் சிங்கானூர்லேருந்து வந்திருக்கோங்க. என்னென்னா இப்போ நாங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்பத்தா ஊடகம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேநீர் பொடி நான் சொல்கிறேங்க. தேநீர் பொடி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மூலிகை தேநீர் பொடி இருக்குதுங்க. நம்ம இதில் வந்து திரிக்கடுகு யூஸ் பண்ணியிருக்கோம், மல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஆவாரம்பூ யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சுகர் பிரச்சனைக்கான கண்ட்ரோலுக்காகும். அண்ட் இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வாக இருக்குது. இன்னொன்று வாய் பிடிக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு இன்னொன்று அடுத்து வந்து டூத் பவுடர் பார்த்திங்கன்னா இந்த பல் கூச்சம், பல் வலி, சொத்தப்பல் இருக்கிறது அவங்க எல்லாமே வந்து அந்த பவுடர், அந்த டூத் பவுடர் எடுத்து ஒரு நிமிஷம் அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் நம்ம பல் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ரிலீவ் ஆக முடியுங்க. அது வந்து ஹேர் ஆயிலுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிற காரணமே வந்து உடல் சூடு தாங்க. அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து கரிசலாங்கண்ணி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 20 இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதை நம்ம வந்து டெய்லியுமே நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், கண் எரிச்சல் சரியாகும், மேக்ஸிமம் நிறையா ப்ராப்ளம் சரியாகும். ஒன்று. ரெண்டாவது வந்து நைட்டு வந்து நல்லாவே எப்படி சொல்லுங்கள், நைட் நல்லா தூக்கம் வருங்க. அடுத்து வந்து மேக்ஸிமம் வந்து இப்போது நிறையா பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்காமல் இருக்காங்க. ஐடி பீப்புள்ஸ் எடுத்துக்காங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால தூங்காமல் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லீப் ஆயில்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து சித்த மருத்துவ ஆலோசனைப்படி தான் நம்ம பண்ணுறோங்க. சித்த மருத்துவம்னா இப்போது
சில ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ரேர் ப்ராடக்ட்ஸு ரேர் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பெயின் பாம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறையா இந்த ரசாயனம் இருக்கிற பாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 3 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம என்ன தலைவலிக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா சளி பிடிச்சிது அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னொன்று கீழே விழுந்துட்டா வீங்கிடுதுங்க, அந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியுது. தேங்க்யூ. நம்ம வந்து ஆந்திரா சைடில் ரொம்ப ஃபேமஸ் குதிரைவாளி. அந்த குதிரைவாளியில் பெசரட் தோசை, இது வந்து நாங்கள் சிறுதானியத்தில் குதிரைவாளி போட்டு நாங்கள் பெசரட் தோசையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாவோட பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளி ப்ளஸ் இஞ்சி இதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி தான் இந்த மாவோட இந்த இன்க்ரீடியன்ஸ் பேக்கெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 1.25 கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி உப்பு போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா தோசைக்கு மாவு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம சிறுதானியத்திலே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா குதிரைவாளி தான். இது பார்த்தீங்கன்னா மேம் கேழ்வரகுல ரவா தோசை மிக்ஸ். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம், மிளகு, தேங்காய் துருவல், கேரட் துருவல் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கேன் மேம். 1க்கு 1.25 கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு 20 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் டைம் விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா தோசை நல்லா வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும்தான் நீங்கள் 1 to 1.25 இல்லை மேம், இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் மேம். இது ஹெல்த் மிக்ஸ் தோசை. ஆமாம், இது 1.25, இதுவும் 1.25 தான் மேம். ரவா தோசை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக நமக்கு தேவை, அதனால வந்து 1.25 கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மேம், நம்ம வீட்டில் வந்து அடை தோசை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி 5 வகையான சிறுதானியம் 5 வகையான தால் வச்சு நாங்கள் அடை தோசை பண்ணியிருக்கோம். இது 2 in 1. 1.25 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அடை மாதிரி வரும். 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல முருகலாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, அதே மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். தாலில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொள்ளு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். அதுவும் தாலும் கூட எல்லாமே அன்பாலிஷ் தான் மேம், ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டிருக்கோம் மில்லட்ஸ், சாமை, வரகு, திணை, குதிரைவாளி. இது பைண்டிங்காக கொஞ்சம் கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனி அப்படிங்கிறது 40%, மீதி 40% வந்து மில்லட்ஸு, 20% வந்து கோதுமை இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வராது, உருண்டை பண்ண வராது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கன்சியூம் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 6 மாதம் குழந்தைங்க எவ்வளோ ஏஜ் வேணால் குடிக்கலாம். இதுவும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது நமக்கு லேடிஸ் போன் ஸ்ட்ரென்த்துக்காக 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா போன் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கேழ்வரகுல 3 நாள் முளைக்கட்டி நாங்கள் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அது யூஸ்வலாக எப்படி பண்ணலாம், நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு 1.5 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிலாம் கரைச்சிட்டு நம்ம கொடுத்துருக்க நாட்டு சக்கரை அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் உங்களுக்கு சர்வீஸ் வந்துடும். இது எல்லாமே 3 நாள் முளைக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் இதை வறுக்க மட்டும் கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பாலில் போட்டு கலந்து குடிக்கலாம். பட் இது வந்து கண்டிப்பாக கொதிக்க விட்டு தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நாங்கள் ஸ்பவுட்டட்னால இதை நாங்கள் எதுவுமே ரோஸ்டட் இது பார்த்தீங்கன்னா திணையில் பாயாசம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பாக்கெட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இருக்கும், இன்னொரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெய் இருக்கும், இன்னொரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை, முந்திரி, தேங்காய் தூள் எல்லாமே போட்டிருக்கோம். இது திணை அரிசியை நாங்கள் முன்னாடியே வறுத்துட்டு அது ரவையாக உடச்சி வச்சுருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாட்டோட பால் போடு ப்ளஸ் ஏலக்காய் எல்லாமே நாங்களே கலந்துருக்கோம். நீங்கள் எடுத்து குக் பண்ணலாம். பின்னாடியே தமிழ், இங்கிலீஷ் எப்படி குக் பண்ணுறதுன்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும். பெயர் வந்து கேஆர் தங்கவேல். நலம் ஹெல்த் கேர் என்ற பெயரில் நாங்கள் சில பொருட்கள், ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளுவம் சந்தைன்னு இங்கே வந்திருக்கோம். இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். எங்கள் கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து என்னென்னா பிளட் பியூரிஃபயர், ரத்த சுத்தி பானம் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து
ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி அடைப்பில் ஏற்படுத்துகிற கொழுப்பு இருந்தால் கிளியர் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் பிளட் பியூரிஃபயர். இதனுடைய ரேட்டு வந்து 600 rupees. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மால்ட் ஐட்டம் இருக்குது. ஏபிசி மால்ட் இருக்குது, மல்டி வைட்டமின் மால்ட் இருக்குது, கேரட் மால்ட் இருக்குது, 4 வகையான மால்ட் இருக்குது. இதை வந்து இயற்கையான முறையில் நம்ம ரத்தத்தில் சத்துக்களை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பிளட் லெவலை குறையாமல் பார்த்துக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெற்றிலை லேகியம் இருக்குது. இது நரம்பு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வெரிகோஸ், ஸ்ட்ரோக்கு, கைகால் மறுத்து போகிறது, நடுக்கம், வாதம், முடக்கம், ஜன்னி கூட சரி பண்ணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டு. அதே மாதிரி ஹேர் ஆயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை சரி செய்து கொடுக்கும். இதில் வந்து கற்றாழை, வெந்தயம், கரிஞ்சீரகம், சின்ன வெங்காயம், கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, முருங்கை இலை இதெல்லாம் சேர்த்து காய்ச்சிருக்கும். அதே மாதிரி சீக்காய் பவுடர் இருக்குது. இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது சார். இதை வந்து எப்போ வேணாலும் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து 8939778886. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9445436233 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி எங்கள் ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரிக்கிறது அனகாபுதூர், பல்லாவரம். கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக நான் வந்து இப்போ இந்த ஸ்டால் போட்டிருக்கேன். ப்ளஸ் கீரை காய்கறிகளும் நான் எடுத்துக்கிட்டேன், நாட்டு காய்கறிகள். இப்போது இது வந்து கொழுக்கட்டை மந்தாரை அப்படின்னா திருவாச்சி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்லாம். பித்த நீர் வந்து சேர்க்கறதுனால நமக்கு பசி எடுக்காது, ஒபிசிட்டிலாம் இருக்கும். நிறைய பேர் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வந்து சரி செய்யும். இதை சாப்பிட்டோன்னா பித்த நீர் சுரப்பை வந்து சரி பண்ணிடும், நல்லா பசியை தூண்டும். இது வந்து அரப்பு எடுக்குன்னா தலையில் ஹேர் பேக் போடலாம். நேச்சுரல் ஷாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரப்பு தேய்ச்சி தான் குளிச்சாங்க, முடி நீளமாக இருக்கும், பொடுகு வராது. இது பெரண்டையில் 2 வகை கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நார்மல் பிரண்டை, இது வந்து இலை பிரண்டைங்க. இலை பிரண்டை அதாவது நார்மல் பிரண்டையை அரைச்சி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் இப்போ இலை பிரண்டை நிறைய பேர் இப்போ விரும்பி வாங்குறாங்க. இது என்னோட டெரஸ் கார்டன்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இது ஆவாரம் பூவோட இலைங்க. இது வந்து நம்மளோட பாடியில் தேய்ச்சி குளிக்கலாம். டெட் செல்லை வந்து போக்கிட்டு இது நல்லா ஃப்ரெஷ் ஆகும், நம்மளோட ஸ்கின்னே க்ளோவிங் ஆகும். மருதோன்றி சொல்லுவாங்க, அழவானை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணிக்கு நிறைய பேர்களுக்கு மருதாணி வந்து இப்போ
இப்போது தெய்வ கடாட்சமாக கூட சொல்லுவாங்க இந்து இதிலலாம். சில பேர் வந்து இந்த மருதாணிக்கு நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து சரி பண்ணிட்டு குளிர்ச்சியாக்கும். அவ்வளோ நல்லது மருதாணி. பல உஷ்ணனால தான் நிறைய நோய்கள் வருது. அந்த நோய்களை வந்து நமக்கு தடுக்கிறதுக்கு இது இப்போ ரொம்ப நல்ல யூஸஸாக இருக்குது. இது வந்து லெமன் கிராஸ் தான். லெமன் கிராஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒபிசிட்டி, அப்புறமா நம்மளோட உடம்புல பிளட்டில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை எடுக்கிறதுக்காக லெமன் கிராஸ் யூஸ் பண்ணுவோம். இது வெறும் வயத்தில் வெறும் இலையை பிச்சு போட்டு நாட்டு சக்கரை போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். இல்லை நான் பால் டீ குடிக்க பழகினவங்க என்ன பண்ணோன்னா டீ தூளில் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ நல்லது இது. யூக்கலிப்டஸ் இலை மூலிகைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கணும். இப்போ மழை காலன்றதுனால இந்த யூக்கலிப்டஸ் இலையை எடுத்துகிட்டு வந்துருக்கு. தைல இலை மக்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ இதுதான் இருக்குது கடைசி. நொச்சியும் கொண்டு வந்திருக்காங்க. தலைபாரம் நிறைய பேர் இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா தலை குளிச்சுட்டு அப்படியே வந்து கட்டிட்டு போயிடுறாங்க ஆஃபீஸ் போகிறவங்களாம். அதனால் தலைபாரம் நீர்க்கோவையெல்லாம் வருது. இப்போது மழைக்காலன்றதுனால இதை எதுக்காக கொண்டு வந்துருக்காங்க, இதை ஆவி பிடிக்கலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க. அப்புறம் இது எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம், பெயின் ப்ராப்ளம்லாம் போகும். அதுக்கடுத்து தலைகாணியில் இதை பரப்பி வச்சுட்டு தூங்கணுன்னா ரொம்ப நாள் நீண்ட நாளாக தலை குத்தல் தலை பாரமாக இருக்கிறதுலாம் இது வந்து சரி பண்ணும். நொச்சிங்க இது வந்து தேங்காய் பூ இருக்கும். இது சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ மக்கள்லாம் வந்து ஒரு சிலர் இல்லை என்னன்னே தெரிஞ்சிருக்காது, தேங்காய் மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க. இதில் இருக்க இந்த பூ தவுன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டா அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இது அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போது இது என்னென்னா பூனைக்காளிங்க. இந்த பூனைக்காளி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இது பட்டர் பீன்ஸ், அதில் ஒரு வெரைட்டி. இது அவரை குடும்பத்தை சார்ந்த காய் தான். இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு, அப்புறமா வந்து ஆண்களுக்கு ரொம்ப பெரு உதவி வருது.